இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி பழம் வந்துக்கிட்டு இருக்கு. தக்காளி பழத்தை வந்து நல்லா ஒரு கொதிக்க வச்சிட்டோம்னா தொலி பூரா கலண்டு வந்துடும். தொலியை வந்து இப்படி உரிச்சிடலாம். தொலியை உரிச்சிட்டா தான் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. தக்காளியில் அந்த சாதம் சாப்பிடும்போது தொலி இல்லாமல் இருக்கும். தக்காளி பழத்தை வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கிடுவோம். எல்லா பழமுமே நல்லா ஒரு துளி வரைக்கும் வருது. சூடாக இருக்கும். எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம்தான் உரிக்கணும். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம அன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ வந்து குக்கரில் சோறு வைக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். இலை எல்லாம் இதில் வந்து வெங்காயத்தை போடுவோம். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுவோம். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வேகணும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வெந்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து சாதம் வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகும் போது அந்த வெங்காயத்தோட வாடை வந்து பிரியாணியாக இருந்தாலும் சரி, தக்காளி சோறாக இருந்தாலும் சரி, இதை தக்காளி பிரியாணியோட சொல்லலாம். அந்த மாதிரி அதுதான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளியை வந்து நல்லா உரிச்சு வேக வச்சு உரிச்சிருக்கோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதிச்சிருச்சுன்னா தக்காளி பழத்தோட தொலி வந்து தனித்தனியாக வந்துடும். அதை உரிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம தக்காளி சாதம் சாப்பிடும்போது அந்த தொலி இருக்காது. இல்லைன்னா அந்த தொலியை பிறகு போட்டுகிட்டே சாப்பிட வேண்டி வரும். இது தக்காளி பிரியாணி மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் குக்கரில். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடும் இஞ்சும் அதை போட்டுக்கணும். இஞ்சும் வெள்ளைப்பூடும் போட்டோம்னா குக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே கிண்டி விட்டுறணும். அப்படியே பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஒட்டிக்கணும். இப்போ வந்து புதினா செடி, மல்லி செடியை ஒன்றா ஆஞ்சி வச்சுருக்கேன். புதினா வந்து பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, தக்காளி சாதம் எதாக இருந்தாலும் நமக்கு கம்மியாக தான் போடணும். ஏன்னா புதினா செடி நிறையா போட்டோம் அப்படின்னா அந்த புதினா சாதம் போல் மனம் வந்துடும். இப்பயே குக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டுருவோம். தக்காளி பழத்தை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சின்ன கப்பு இருக்குல்ல, அதில் ஊற்றி அரைச்சி, அதனால இப்படி 1-2 இருக்கு. இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். இது நல்லா வதங்கி வரணும். தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வத்தி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி போடுவோம். தனி மிளகாய் பொடி. நான் பச்சை மிளகாய் எதுவும் போடலை. அதனால தான் மிளகாய் பொடி நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடிலாம் போட வேண்டாம். நம்ம மஞ்சள் பொடி போட்டோம்னா தக்காளி சாதம் வந்து கலர் மஞ்சள் ஆயிரும். இப்படி நம்ம வச்சோம்னா நல்லா கலர் சிவப்பு கலரில் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வந்து சுருண்டு வரணும். வெந்து தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினாலும் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணிலாக்கா இருந்துச்சு, இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து அளவு தண்ணி வச்சுருக்கேன் அரிசிக்கு, அதை ஊற்றிடுவோம். இப்போ வந்து உப்பு காணுமான்னு நம்ம குடிச்சு பார்த்துக்கிறணும்.
கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுருவோம். இது வந்து நமக்கு இப்போ செய்கிறது வந்து வீட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசியே நல்லா பிரியாணி அரிசி மாதிரி தான் இருக்கும். சீரக சம்பா பாஸ்மதி அரிசியில் போடலாம். நான் இன்னைக்கு வந்து வீட்டு அரிசியில் செஞ்சு காட்டுறேன். இது வந்து தண்ணி எப்படி வைக்கணும்னா, ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றக்கூடாது, 1.5 டம்ளர் தான் ஊற்றணும். நம்ம வந்து அப்படி 1.5 டம்ளர் ஊற்றாமல் 2 டம்ளர் ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி ஊற்றிட்டோம்னா சோறு வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குழஞ்சி கொசகொசன்னு ஆயிரும். நம்ம வந்து 1.5 டம்ளர் ஊற்றுறோம் அப்படின்னா சோறு நல்லா பொழுபொலுன்னு இருக்கும். ஏன்னா பிரியாணியோ தக்காளி சாதமோ லெமன் சாதம் எல்லாமே பொழுபொலுன்னு இருந்தாத்தே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால அடிசோறு வந்து நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும். கெட்டி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால நான் வந்து 1.5 டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கேன். இன்னமே வந்து நம்ம இதை வந்து தம்மில் போடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு விசில் வச்சு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நெய் ஊற்றுவோம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி 2 விசில் வரும். அந்த நேரம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தம்மில் போட வேண்டாம். சோறு வந்து நல்லா பொழுபொலுன்னு ஆயிரும். நம்ம வீட்டில் எப்படி சாப்பாடு செய்யும் போது எப்படி நமக்கு பொழுபொலுன்னு வருமோ, விசில் வச்சு இறக்கணும் உடனே அந்த மாதிரி நல்லா வந்துடும். நம்ம 1 விசில் வச்சோம்னா சோறு கொஞ்சம் பொழுபொலுன்னு இருக்கும். 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம திறந்தோம்னா சோறு நல்லா பொழுபொலுன்னு இருக்கும். நம்ம வந்து தக்காளி பிரியாணி உள்ள குக்கரில் வச்சுருந்தோம். இப்போ திறந்து பார்ப்போம். 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே வந்திருக்கு. கிண்டி பார்ப்போம். நல்லா பொழுபொலுன்னு வந்திருக்கு. நமக்கு அண்ணன் ஆறும் போது இன்னும் நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். நல்லா ஆறணும். பேசனில் தட்டி வைப்போம் தக்காளி சாதத்தை. குக்கரில் வந்து ஒரு சோறு கூட ஒட்டலை. எல்லாமே வலிச்சு போடுற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம உடனே தட்டுல மாற்றிடணும், ஒரு பேசனில் மாற்றிடணும். பேசன்லையாவது காட்சி பாசிலையாவது எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஒரு பொழுபொலுன்னு அப்படியே இருக்கும். குக்கர்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா சில நேரம் குழஞ்சி போயிடும். நம்ம அதனால் இப்படி வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த பாத்திரத்தை விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நல்லா பொழுபொலுன்னு இருக்கா. அந்த குக்கரில் கூட ஒட்டவே இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து 2 விசில் வச்சு அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் குக்கரை. நம்ம தம்முலையெல்லாம் போடக்கூடாது. இது வந்து நல்லாவே பொழுபொலுன்னு நல்லா வெந்திருக்கு. ஆனால் இது வந்து சாப்பிட்ற போது ஆறின உடனே நம்ம பொழுபொலுன்னு பிரியாணி மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே இதில் போட்டோம். நெய் வந்து கடைசியில் ஊற்றியும் கிண்டி விடலாம். ஆனால் நெய்யை வந்து நம்ம ஊற்றுற போது நம்ம கிண்ட என்ன ஆகும், சாப்பாடு சூடு அதுக்கும் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி குக்கர்லேருந்து தட்டினோம் அப்படின்னா அப்படி நம்ம அடுத்து பல்மாறுற மாதிரி இருக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம மேலே ஏதாவது ஊற்றி மல்லி செடி இதெல்லாம் போட்டு திரும்ப நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு குழஞ்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். விதை மாதிரி நல்லாயிருக்கும். வாடையும் நல்லா பிரியாணி மாதிரியே மணக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிரியாணி போடுறது எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் கறி போடலாம், அவ்வளோதான். இதில் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை அவிச்சு வச்சுக்கலாம். அடுத்து தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். தயிர் வெங்காயமும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு தயிர் வெங்காயம் ரொம்ப பிடிக்காது. மழை நேரமாக இருக்குது, சளி பிடிச்சிக்கிறோம். அதனால் முட்டை அவிச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.